உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவபாலனை கட்ட வேண்டியவ இந்த பாண்டி பாய தாலி கட்டி கூட்டியாந்துட்டான். என்னத்தை செய்யறதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் கலங்கி போய் நிக்குதேன் பெரியாத்தா. ஏதோ ஒரு தைரியத்துல நீ என் வீட்டுல தாண்டி இருக்கணும்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஆனா இவளும் என் மவனும் ஆளுக்கு ஒரு பக்கமா முறைச்சுக்கிட்டு நிக்கிறாவ. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் அழுதுகிட்டே நிக்குதேன் பெரியாத்தா. அதுக்காக இப்படியே விட்டுற முடியுமா? அறுத்து கட்டுறது இந்த ஊர்ல புதுசு இல்லாத்தா. ஆனா உன் வீட்டுல அது நடந்தது இல்லையே. உன் புருஷன் உன்னை படாத பாடுபடுத்தினா நீ வாழலையா? அப்படிதான் வாழ்ந்தாகணும். ஏன் காலம் மாதிரியா இந்த காலம் இருக்கு சொல்லு. அது எப்படி முடியும் பெரியாதா? ஏண்டி அதுக்காக 2 பேரையும் அத்து விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இந்த பாக்கியா பா வலிக்குதாத்தா? வலிச்சாதானே வேதனை சரியா போகும். வாழ்க்கையும் அந்த மாதிரி தான். என் புருஷன் கூட தான் என்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டினாரு. நான் வாழலையா? பேரன் பேத்தி மட்டும் 8 பேர் இருக்காக எனக்கு. வீட்டு மூத்தவளா லட்சணமா இதுக 2த்தையும் எப்படியாவது வாழ வச்சிருடி. அதுக பாட்டுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருந்துட்டு போட்டோம். ஏத்தா எசக்கி பாவம் இல்லையா? இதுல பாவம் புண்ணியம்னு என்ன இருக்கு? வந்துட்டா வாழணும்ல. இந்த பாக்கியா எசக்கி ஒன்னும் தெரியாதவ இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த செந்தூர் முருகன் சரியாத்தான் 2 பேருக்கும் முடிச்சு போட்டு வச்சிருக்காரு. அவன் கூட வாழ ஆரம்பிச்சான்னு வை எசக்கியால முத்துப்பாண்டிய வழிக்கு கொண்டு வர முடியும்டி. அத நம்பு. ஏண்டி உன் பொண்ணு கூட தான் சண்முகம் தாலி கட்டும் போது பிடிக்கலன்னு சொன்னா. ஆனா இப்போ சேர்ந்து வாழலையா? அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம் இவளும். என்னை நீ என்னதான் செய்ய சொல்லுத? அடுத்து ஆரம்பிக்க வேண்டிய வேலையை ஆரம்பி. ஏதாவது நல்ல நாளா பார்த்து அவிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணி வை. இளம் பிள்ளைங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டா எல்லாம் சரியா போகும். பெரியாத்தா நீ என்ன சொல்லுத? எசக்கி எப்படி இதுக்கு சம்மதிப்பா? ஆமா பெரிய சம்பந்தம். நீ என்னடி இப்படி பேசுத? அவதான் முத்துப்பாண்டி பொண்டாட்டின்னு தலையில எழுதி வச்சிருக்கு. நேரத்தை போக்காம சட்டு புட்டுன்னு 2 பேரையும் சேர்த்து விட்டுரு. இப்ப எப்படி இருக்கு? அட வலி சரியா போன மாதிரி இருக்காதா? வலிச்சாதான் வேதனை போகும். உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் அது பொருந்தும். அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் போய் கைய கழுவிட்டு வரேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்னத்துக்கு என்ன வர சொன்னேன்னு சொல்லு. ஆமா எசக்கி எங்க காணோம்? கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு இப்பதான் குளிக்க போனான். அவ இல்லாதப்ப உன்கிட்ட பேசணும்னு தான் உன்னைய வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு. நம்ம வாசுதேவ நல்லூர் பெரியாத்தா இருக்காங்கல்ல? யாரு? கோசல பாட்டியா? பெரியாத்தா சொல்லுச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா போதுமா, பிள்ளைங்களுக்கு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் நாம செஞ்சு வைக்க வேண்டாமான்னு கேட்டுச்சு. பிள்ளைங்கன்னா யாரு? வேற யாரு? அந்த பாண்டி பயலும் எசக்கியும் தான். அம்மா எனக்கு புரியலம்மா. இந்த கல்யாணமே நீ முடிச்சு வச்சது இல்ல. இப்ப ஆக வேண்டிய காரியம்னு எதை சொல்லுது அந்த பாட்டி? சாந்தி முகூர்த்தத்தை தாண்டி. அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்ப நீ அதுக்கு என்ன செய்ய போற? நான் நம்ம ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாள பாத்துட்டு வந்துட்டேன் டி. இன்னைக்கே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு. எப்படி பார்த்தாலும் நீதானே எனக்கு அடுத்து இந்த வீட்டுக்கு மூத்தவ. அதான் ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்க உன்னைய கூப்பிட்டேன். அறிவு இருக்காமா உனக்கு? நடந்தது கல்யாணமா? கட்டாய தாலி கட்டின சம்பவம். நீதான் எதையோ சொல்லி எசக்கி மண்டைய கழுவி இங்கே கூட்டிட்டு வந்துட்டனா?
இந்த கல்யாணம் நடந்த லட்சணத்துக்கு சாந்தி முகூர்த்தம் வேற இப்ப முக்கியமா? ஏட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேணாமாட்டி? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏமா இந்த முத்துப்பாண்டி ரவுடித்தனம் பண்றான். எசக்கிய அடிச்சு உதைச்சு அடக்கணும்னு சொல்லிட்டு தெரியறான். இந்த லட்சணத்துல நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி என்ன சாதிக்க போற? வேற நான் என்னத்தடி செய்ய? மா இங்க பாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா முதல்ல உன்னோட மகன் நல்லவனா மாறணும். பொம்பளையா மதிச்சு பழகணும். இப்படி பொறுக்கி புருஷனா இருந்தா அவனை எந்த பொண்ணு ஏத்துக்குவா சொல்லு? எசக்கி ஏத்துக்குவாட்டி? நினைச்சுக்கிட்டே இரு. நீ பாட்டுக்கு சாந்தி முகூர்த்த ரூம்குள்ள அவளை அனுப்பி விட்டா மறுநாள் காலையில ஒண்ணு முத்துப்பாண்டி போனமா கிடப்பான், இல்ல எசக்கி போனமா கிடப்பா. உனக்கு அதுதான் வேணுமா? ஐயோ என்னடி இப்படி சொல்லுத? மா, ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு பிடிக்காதவன் தாலி கட்டினானா அது சாதாரண ஹாரஸ்மெண்ட் தான். ஆனா பிடிக்காத ஒருத்தன் அவ கூட சாந்தி முகூர்த்தம் பண்ணான், அதுக்கு பேரு பாலியல் வன்புணர்வு. கேஸ் கொடுத்தா நீயும் சேர்ந்துதான் உள்ள போவ. என்னடி நீ இப்படி சொல்லுத? கோசல பாட்டி அந்த காலத்து மனுஷி. பொம்பளைனா இப்படிதான் வாழணும்னு நம்புற மனுஷி. அது சொல்றதையெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டு நீ எதையாவது செஞ்சு வைக்காத. அப்புறம் உன் மேல கேஸ் கொடுக்கிற ஆள் நானாதான் இருக்க போறேன், ஜாக்கிரதை. ஐயோ ஏட்டி, இப்ப நான் என்னடி செய்ய? நீ ஒன்னும் செய்ய வேணாம். ஒருவேளை எசக்கி மனசு மாறி சமாதானமாகி பாண்டியை ஏத்துக்கிட்டானா நடக்க வேண்டியது தானா நடக்கும். நீ பேசாம கொஞ்சம் இருந்தாலே போதும். கேட்டி, ஜோசியரு உனக்கு கூட சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்து நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு டி. உன்னோட சேர்த்து அந்த ஜோசிக்காரனி 4 சாத்து சாத்துனா 2 பேரும் அடங்குவீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. அம்மா தாயே, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லைன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப ஆபீஸ் போலன்னு யார் அழுதா? அதான் கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் துபாய்க்கு போக போறோம்ல, அப்படியே இந்த வேலையை கட்டிட்டு அழுகுற. போ, போய் கல்யாண வேலை நிறைய இருக்கு, அதை போய் பாரு போ. என்ன தமிழ் முறைக்கிற? துரைச்சித்தப்பா என்ன தப்பா சொல்லிட்ட? உங்க அம்மாவுக்கு தானே கல்யாணம். இப்ப எதுக்கு குழந்தைய திட்டுறீங்க? நான் ஆபீஸ்க்கு போய் என்னோட வேலையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரணும், அதுக்காக தான் கிளம்புறேன். அதான் ஆபீஸ்க்கு போக வேணாம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கூட கூட பேசிக்கிட்டு உள்ள போ. நிறுத்துடா. என்னடா என்ன வீட்டுக்குள்ள நின்று குரலை உயர்த்தி சத்தமா பேசிட்டு இருக்க? என்ன கல்யாணம் முடிவானதும் கொம்பு முளைச்சு போச்சா உனக்கு? ஊருக்குள்ள ஊதாரித்தனம் பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கு பாரதியாட்டம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலாவது புத்தி வந்து திருந்தி வேணும் தான் உனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிள்ளைகிட்ட அதிகாரம் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வையே, அப்புறம் நான் உன்ட்ட மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடா சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கு? இங்க பார், நம்மளை கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆட்டம் போட்ட தோலை உரிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. ஏதோ உங்க அம்மா நீ உருப்பாம போயிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ திருந்தி உருப்பிட்டுருவன்னு பொழுதா பொழுதேனிக்கு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு சண்டியர்தனம் பண்ணிக்கிட்டு வீட்டில் சுத்திட்டு இருந்தேன்னு வையே, இந்த நிமிஷம் இப்ப கல்யாணத்தை நிறுத்திடுவேன், ஜாக்கிரதை. நீங்க சொல்றது சரிதான் மாமா. உங்களுக்கு தெரியாதா எங்க எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு இன்னும் கூட தெரியாது மாமா. என்ன தோற? ஆமாப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நான் அந்த அர்த்தத்தில் பேசல. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு ஆஃபீஸ் போகணுன்னு யதார்த்தமாக தான்ப்பா கேட்டேன். நீ எந்த அர்த்தத்தில் கேட்டேன்னு எனக்கு தெரியும். உன் யதார்த்தத்தையும் நான் பார்த்தேன், கேட்டேன்.
ஏம்மா பாரதி, நீ ஏம்மா இந்த பைய பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நிக்கிற? நல்ல விதமாக வேலை செஞ்ச இடத்துலேருந்து வெளியே வர்றப்ப அவங்கள்ட்ட முறையா எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு வரணும். இல்ல மாமா, நான் எல்லாத்தையும் ஃபோன்லயே சொல்லிடுறேன். தேவைப்பட்டா இன்னொரு நாள் போய்க்கிறேன். நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல மாமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மறுபடியும் கல்யாணம் அது இதுன்னு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட உன்னை கொண்டுருவோம் பாத்துக்க. வலிய உன்னை சாவடிச்சிருவோண்டி. இந்த கல்ல அவன் தலையில போட்டு நசுக்கி கொன்றுவோம் பாத்துக்க. ஏண்டி என் பாரதிய பாத்திருக்கியா நீ? சும்மா தலை தலைன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பா. உன்னை பாத்தியா? பாரதி முன்னாடி நீலாம் ஒண்ணுமே இல்ல. பாரு, கல்யாணம் முடிஞ்சிட்டு குடுக்கிற காசை வாங்கிட்டு பேசாம போயிடணும். இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி வச்சிருந்தனோ அதே மாதிரி சந்தோஷமா வச்சுப்பேன். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. என்ன சொல்ற? ஏய், இவ்ளோ கேவலமா பேசுற. கடைசியில என்ன கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டல. முகத்துல எல்லாம் முழிக்கிறதே பாவம். என்ன தமிழ், இங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்துட்டியா? சரி, பரவாயில்ல. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு எதுவும் பெருசா பாதிப்பு இல்லை. ஏன் தெரியுமா? நீ இப்ப இங்க பார்த்தத வீட்டுல யாருக்கிட்டையாவது சொன்னு வச்சுக்கோ, இப்ப தூக்கி கீழே போட்ட மாதிரி ஒரு கல்லு அப்படியே உங்க அம்மா தலையில போட்டு ஒரே போட்டு கொன்னுடுவேன். தமிழு, உனக்கு உங்க அம்மா உயிரோட இருக்கணும்னா இங்க பார்த்த விஷயத்த யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சா கூட அது எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது. இல்ல சித்தப்பா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சித்தப்பா. அந்த அக்காவையும் ஒண்ணும் பண்ணாதீங்க சித்தப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, எனக்காக எல்லாத்தையும் தோள் மேல தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்கியா? உன்னால எல்லாமே முடியும் நினைக்கிறியா? கௌதம், இல்ல கௌதம், இது என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி கௌதம். இந்த எல்லா பிரச்சனையும் வரதுக்கு காரணம் நான் தானே. என்னால தானே அவன் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அதான் அவன் கிட்ட போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் ட்ரை பண்ணேன். நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல இந்திரா. சொல்லு, இப்ப நீ மட்டும் தனியா போயிட்டு வந்திருக்க.
நான் எவ்வளவு பயந்த தெரியுமா உனக்கு? கௌதம், 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 அன்னைக்கு புல்லட் உனக்கு எய்ம் பண்ணதை நான் பார்த்த உடனே எனக்கு உயிரே இல்லை. ஃப்ரீஸ் ஆயிட்டேன் தெரியுமா? என் உயிரை கொடுத்தாச்சு உன்னை காப்பாத்தணும்னு எனக்குள்ள அப்படி ஒரு வேகம். இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் விட நீ மட்டும்தான் கௌதம் எனக்கு முக்கியமா தெரிஞ்ச. எனக்கு நீ அவ்வளவு முக்கியம் கௌதம். குண்டு வெடிச்சப்ப கூட அது உண்மையிலதான் பட்டுருச்சோன்னு நான் செத்தே போயிட்டேன் தெரியுமா? கௌதம், 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 எதுக்காகவும் நான் உன்னை இழக்க மாட்டேன்னு உனக்கு ஒரு ஆபத்துன்னு இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எனக்கு எனக்கு நீ வேணும் கௌதம், எனக்கு நீ வேணும், வேணும் கௌதம், வேணும். பின்னாடி இருக்கிறவங்கள நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிப்பா இல்ல, கண்டுபிடிப்போம். எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். சரியா? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு போதும் இந்திரா. என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரோ நம்ம குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க, வெளியே இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க தான் அஜய்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க கௌதமையோ இல்ல என்னையோ ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த குறி தப்பிதான் மாமா மேல குண்டு பாஞ்சுது. என்ன சொல்ற நீ? அப்ப அஜய் இதை தனியா செய்யலன்னு சொல்றியா? இந்திரா, இவ்ளோ கண்டுபிடிச்சிட்ட, அப்படியே அது யாரா இருக்கும்னு கண்டுபிடிச்சிறேன். ஜெயா, இந்திரா சொல்றதையும் கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். ஆமாம்மா, இந்திரா சொல்றதெல்லாம் கரெக்டாக தாம்மா இருக்கு. எல்லாமே கரெக்டாக பொருந்தி வருதுமா. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளதான் குற்றவாளி ஒளிஞ்சிருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வீட்டுல இருக்கிறவங்க உயிரை எடுக்கிறவங்கள சும்மா விடக்கூடாதுல்ல? நம்ம வீட்டுக்குன்னா நெருங்கினவங்க இங்க நம்ம ஃபேமிலி, இந்திராவோட ஃபேமிலி, அப்புறம் வேற யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க? ஐயோ, ஜேபி பேர் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள டைவர்ட் செய்யணும். என்ன செய்யலாம்? எனக்கு என்னமோ இதெல்லாம் நாம யோசிக்கிறத விட போலீஸ்ட விட்டுட்டு நாம சும்மா இருக்கலாம். மாமா, இதுல யாருமே எஸ்கேப் ஆக கூடாது. இது ரொம்ப பெரிய வேலை. அதனால இதுல நாம தான் தலையிட்டு யோசிக்கணும். தப்பு செஞ்சவன் ஈஸியா தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. ஏய், என்னடி கதிர கை காட்டி பேசிட்டு இருக்க? அப்ப அவன் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ கதிர், இவ்ளோ நாளா அவ என்ன சொல்லிட்டு இருந்தா? கடைசியில இப்ப உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாடா. என்னடா அநியாயமா இருக்கு. டேய்,
என்ன திமிரா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய சொல்லுவே நீ? மாமா கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்க. என்ன என்ன ஒழுங்கா பேசணும்? நீ தாண்டி முதல்ல அஜய் தெரியும்னு சொன்ன. அப்படி சந்தேகப்படுறதா தான் ஒன்னு தாண்டி சந்தேகப்படணும். இத்தனை பேர் முன்னாடி ஹால்ல நின்னு என்ன கை நீட்டி பேசுறியா நீ? உன்னெல்லாம் உன்னோட பெரியவன்டா அவன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க என்ன காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணி டோர்னமெண்ட்ல விளையாட விடாம பண்ணிருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை மாத்திட்டீங்க. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை தோக்கடிக்கிற தகுதி தோல்விக்கு இருக்கும்போது அந்த தோல்வியவே தோக்கடிக்கிற தகுதி உனக்கு இருக்காதா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி, துவண்டு போயிடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடி போயிடுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு அன்பரசி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையை வர விட்டுருவேனா இல்ல வந்தாதான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என்னால நீதான் என் குட்டிமான்னு சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா அதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குமா. அதே நேரத்துல உனக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? அப்பா, எனக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன காப்பாத்துறதும் எனக்கு வர பிரச்சனையை தடுக்கிறதும், அதுக்காக நீங்க படுற பாடையும் பார்க்கும்போது இப்ப நான் உண்மை தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாம இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு பிடிச்சுதான்ப்பா இருக்கு. உலகத்துல 20 வருஷமா எந்த பொண்ணு அப்பா யாருன்னு தெரியாத கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பா? நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆனா இப்ப அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் சொல்ல முடியாம வேதனைப்பட்டுட்டு இருக்க. ஆனா இப்ப நீங்க என் மேல காட்டுற பாசத்தை நான் உங்களுக்கே தெரியாம இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நீங்க தான் என் அப்பான்னு நான் எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்லணும். கண்டிப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது புரிய வச்சு இந்த உண்மையை சீக்கிரம் சொல்ல வைப்பேன். இப்ப யாருடி? அந்த வக்கீல் தான் கூப்பிடுறாரு. இந்த ஆளு என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. பேசு. சொல்லுங்க சார். மேடம், சாரோட போனை ரிங் போகுது, ஆனா பிக்கப் பண்ண மாட்டாரு. நேத்து அவங்கள பார்க்கணுன்னு மேடத்தையும் அவரையும் வர சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வரேன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. அப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவருக்கு தான் மேடம். ஆனால் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான். எனக்கு சந்தோஷமான விஷயமா? அப்படி என்ன சார்? மேடம், ஏற்கனவே உங்கள் ஒட்டுமொத்த சொத்தும் உங்கள் பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாற இருந்ததுல, அதை சார் தடுத்து 30 நாள் கால அவகாசம் கேட்டிருந்தார்ல, அந்த டைம் முடிய போகுது. அது சம்பந்தமாக தான் நேற்று அதை பேசுறதுக்காக அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை ரெடி ஆயிட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நான் ரெடியாகி ரொம்ப நேரம் ஆகுது. அப்ப அபிராமியும் தீபாவோட ப்ரோக்ராம பார்க்க போறாளா? ஐஸ்வர்யா ரெடியாகி வரத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு இன்னைக்கு செக்கப் இருக்கு, கூட்டிட்டு போகணும். அவளுக்கு செக்கப் டேட் நாளைக்கு தானே? அப்படியா? அதுக்கு நாளைக்கு போக முடியாதா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறது இன்னைக்கு தான் கார்த்தி. அதை தள்ளி போட முடியாது. தீபாவோட பாட்டை விட ஐஸ்வர்யா வயித்துல வளர்ற இந்த வீட்டு வாரிசோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சரிங்கம்மா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. அப்பா நீங்க? நான் வரேன். உங்க அப்பாவும் எங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நைட்டு வரேன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படியா? ஆமா கார்த்தி, வரேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். நீங்க எப்படின்னா? சாரி கார்த்தி, ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். அதான் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூட டைம் ஒதுக்க முடியல. வெரி சாரிடா. அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. அண்ணி, உங்களுக்கு எதனா வேலை இருக்கா? ஆமா கார்த்தி, ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு தீபாவோட பாட்டு கச்சேரிக்கு வந்து முதல் வரிசையில் உட்காந்து அவ பாடுறத கேட்டு கைத்தட்டி சந்தோஷப்படுறது தான் எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை. சரிங்க, போலாம். சார் ஒரு நிமிஷம், அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அத்தை மாமா 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. எனக்கு நல்ல பாட்டு பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற திறமையை கொடுத்துருக்காரு. நீ பெரிய பாடகியா வந்து நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கணும். உன் ஆசைப்படி நல்லா பாடிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. போலாம் சார். ஒரு நிமிஷம் தீபா. இன்னைக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போடணும். பாடுற சந்தோஷத்துல அதை மறந்துடாத. மறக்க மாட்டாத்த. போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொம்புல இருக்க தீர்த்தத்தை தீபா குடிச்சா மட்டும் போதும், அப்புறம் அவளால பாடவே முடியாது. அவ எப்படி குடிக்காம போவா? முருகர் கோயில் தீர்த்தம், அவங்க அப்பா கொண்டு போய் கொடுக்கிற தீர்த்தம். வேணான்னு சொல்லுவாள? கண்டிப்பா அவ குடிப்பா. ஏங்க, தீபா பாட போறாங்க. ஆமா, வீட்டுக்கு போயிட்டு பசங்களை கூட்டு போயிடலாம். சரிங்க. டேய், போஸ்டர் பாத்தியா? இன்னைக்கு தானே தீபாவோட கச்சேரி. ஆமாடா, உடனே கிளம்பலாம். வெல்கம் மேடம். வாங்க மேடம், உட்காருங்க. ஏய், சார் வராரு. ஹாய் சார். ஹாய். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? கரெக்டா போயிட்டு இருக்கு சார். வணக்கம் மேடம். வணக்கம். ராஜா எங்க? திடீர்னு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார். பார்க்க போயிருக்காரு சார்.
அவரோட மாமாவை அனுப்பி வச்சிருக்கா சார். ஓ, அவர் எங்க? சார் அதோ அங்க இருக்கார் சார். சார் இங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் தான் ராஜாவோட மாமா. தெரியும் சார், நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அக்காவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. ராஜா புரோகிராம முடிச்சிட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் தான் உன் இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன், நீ போய் முதல்ல அம்மாவை பாருன்னு அனுப்பி வச்சேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னான். நான் சொல்லிக்கிறேன், நீ போடான்னு அனுப்பி வச்சேன் சார். ராஜா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார், நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரி, நீங்களா போய் வேலையை பாருங்க. ஓகே சார். வாங்க சார், வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, மாறி, அம்மா, மாறி, சுஜாதாக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு பார்வை இல்லைங்கிற குறைய தெரியாம அவ பாத்துக்கிட்டா. அவளுக்கு போய் இப்படி ஆயிடுச்சே மாறி. அம்மா, உங்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆக நான் விட மாட்டேம்மா. சமயபுர மாரியம்மா, தேவி அம்மா துணையோட சுஜாதா அத்தைய நான் மீட்டு கொண்டு வருவேம்மா. நமக்கு நல்லதாம்மா நடக்கும், நீங்க அழாதீங்க. உன்னோட இந்த வார்த்தையை கேட்கும் போது சுஜாதா மீண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அம்மா, அம்மா,
துர்கா அம்மா விட மாட்டேன்டி. இதுதான் எங்களோட முதல் வெற்றி. இனிமே தான் இருக்கு. அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேவி அம்மா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறதா இல்ல வேதனைய சொல்லி அழறதா எனக்கு ஒன்னும் புரியல தேவி அம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பெத்த தாய் யாருன்னு தெரிஞ்சு நான் படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா அந்த சந்தோஷத்தை பெத்த அம்மா கிட்ட சொல்லி சந்தோஷப்பட முடியலையேம்மா. எங்க இருந்தோ வந்த ஒருத்தி என் கண் முன்னாலேயே என் அம்மா கிட்ட மகன்னு உரிமையோட பொய்யா பாசத்தை காட்டி நடிக்கிறா. அத பார்த்தும் என்னால உண்மைய சொல்ல முடியாம ஊமையா இருந்துட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன பெத்த தாயோட அன்பையும் பாசத்தையும் என்னால முழுசா அனுபவிக்க முடியாம போச்சேம்மா. நீ கவலைப்படாத மாதிரி கூடிய சீக்கிரம் உன் மனசுல இருக்க வேதனைக்கும் உன் கண்ணீருக்கும் பதில் கிடைச்சிரும். பார்வதி அத்தையோட பொண்ணு மரியா இல்லைன்னு நிரூபிச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட. அத்தையோட உண்மையான வாரிசு நீதான்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இது தேவியம் ஆசையோட நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். நீங்க நடத்தி காட்டுவீங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா 10 மாசம் சுமந்து பெத்த தாய் யாருன்னு தெரிஞ்சும் அவங்க என் எதிரில இருந்தும் அவங்க கிட்ட நான் உங்க மகன்னு சொல்ல முடியாம தவிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய வேதனை. மாரி, உன் வேதனை எனக்கு புரியுது. இந்த வேதனையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். மரியாவை யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. அவளை அனுப்பி வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். குட்டி தேவி அம்மா பிறக்கும் போது நம்ம பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துரும்னு நம்பிக்கையாரு மாறி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் சார். கண்டிப்பா அதுக்குள்ள தேவி அம்மா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப இனிமே இப்படி வேதனை படக்கூடாது. சரி. அட, இப்படி சொன்னா எப்படி? நான் சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். சரி. இதுக்கு நீ சிரிக்காமே இருந்திருக்கலாம். என்ன என்ன சொன்னீங்க? அது வந்து அத்தை பொண்ண மாமன் பையன் கட்டி பிடிக்கலாமான்னு கேட்டேன். என்ன சொன்னீங்க? இல்ல, அது அத்தை பொண்ண மாமன் பையன் கட்டி பிடிக்கலாமான்னு கேட்டேன். என்ன சொன்ன என்ன சொன்ன? இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல நீ ஏதோ சொன்ன. ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல ஹஸ்பண்ட் சார். இல்ல, நீ ஏதோ சொன்ன. இப்ப நீ என்ன சொன்னன்னு சொல்லு. என்ன சொன்ன? அத்தை பொண்ணை கட்டி பிடிக்க யாராவது பெர்மிஷன் கேட்பாங்களான்னு நீ சொன்னதா நான் கேட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன நீங்க எல்லாரும் தண்ணி குடிக்க போறீங்க? தண்ணியை கீழே வைங்க. தண்ணியை குடிச்சீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்க? வைங்க, சாப்பிடுங்க. முதல்ல நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
சக்திமா, என்ன மாமா? காரமா இல்ல உனக்கு? இல்ல மாமா. போதுமா? உடல் இருக்கான்னு தெரியலையே. என்னடா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? போதுமா? வயிறு எரிய இல்ல, வயிறு நிறைய சாப்பிட்டோம். போதுமா? போதும். அன்லிமிட்ட மகாலட்சுமி போதுமா? ஆமாமா. சரி சரி போடாடே. அம்மா, எனக்கும் போதுமா? சக்தி, இரு, கொஞ்சமா ரைஸ் போட்டுக்கோ. தா. சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஏய், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும் அத்தை. சரி. ஏய், அவ்வளோ காரம்டி. எப்படி முகம் சுழிக்காம சாப்பிட்ட? எனக்கு காரம் தெரியல வெற்றி. அத்தையோட அன்பு தான் தெரிஞ்சது. நான் வெங்காயம் கூட வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையை எங்க அம்மா கூட சொன்னதில்லை. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன? ஐ லவ் யூ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, எல்லாரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். கவலையே படாத, நாங்க எதுக்கு இருக்கோம்? எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்குவோம். என்ன 3 வேளைக்கு எங்களுக்கு சோறு, அப்புறம் அப்பப்ப காபி தண்ணி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்தா மட்டும் போதும். என்னடே, அவ அதை சொல்லவே இல்லை. நான் திரும்ப வந்தேன்ல, அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அத சொல்றா. உடனே அப்படியே அண்ணே, அப்பனா ஏதாவது கொண்டாட வேணாமா? காடை, கௌதாரி, மட்டனு, சிக்கனு, முட்டை அதெல்லாம் இருந்தா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கணும் தான், ஆனா இன்னைக்கு நான் சமைக்கிற மூட்ல எல்லாம் இல்ல. ரெடியா? என் போனை கொடு. போனா இந்தாங்க. நீ யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, இப்பவே ஆர்டர் பண்ணிடுறேன். ஐ ஜாலி. ஹாப்பியா இந்த நாளை நல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம். அண்ணி, எனக்கு ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு வேணா. ஒரு சின்ன பக்கெட் பிரியாணி, அப்புறம் கொஞ்சம் சுக்கா. எனக்கு 2 முழு காடை, அப்புறம் 4 மீன். போதுமா? அப்பா, நமக்கு கீ ரைஸும் மட்டன் சுக்காவும் சொல்லிருட்டா? சக்தி, அதே எங்க 2 பேருக்கு ஆர்டர் பண்ணிரு. துர்கா, யமுனக்கா, அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு அக்கா, உனக்கு தான் தெரியுமே, நீயே ஆர்டர் பண்ணு. அத்தை, நீங்க ஒண்ணுமே சொல்லல. என்ன ரங்கநாயகி பேசாம இருக்க? சொல்லு, உன்னை தானே கேட்குறா.
இப்போ ஆர்டர் போட்டால் தானே 1 ஹவரில் வரும். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சா? சமந்தி அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? என் பையன் வந்திருக்கான். வெளியில எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டாம். எல்லாருக்கும் நானே என் கையால சமைச்சு தரேன். ஆனா இப்பவே டைம் ஆயிடுச்சத்த. அதான் இத்தனை பேர் இருக்கோமே, எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அம்மா அதெல்லாம் பண்ணுவோமா? சமந்தி அம்மா, என் மனசுல நினைச்சதை நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. இதே எங்க வீடா இருந்தா நான் முதல்லயே அடிச்சு சொல்லிருப்பேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, சொல்லுங்க. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் தரிசனம் நல்லா கிடைச்சதுல வந்துடுங்க. ஓகே சார், பாய். வணக்கம் மேடம். வணக்கம். வரேன் மேடம். என்னடி நம்ம வீட்டுக்கு வக்கீல் வந்துட்டு போறாரு? தெரியலையேம்மா. சரி வா உள்ள போய் பாப்போம். வா. ஏய் நரன், வக்கீல் எதுக்குடா வந்துட்டு போறாரு? உன்னதாண்டா கேக்குற, ஏன் ஒரு மாதிரியா நிக்கிற? என்னாச்சு தமேந்தி? நீயாச்சும் ஏதாவது சொல்ல. எதுக்காக இப்ப 2 பேரும் ஒரு மாதிரியா நிக்கிறீங்க? டேய் நரன், என்னடா இதெல்லாம்? என்னம்மா? டிவோர்ஸ் நோட்டீஸ் தான். அண்ணே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அம்மா, என்ன பண்ணி வச்சிருக்க? அங்க பாருடா, அந்த பிள்ளைய பாருடா. அந்த பிள்ளைக்கு டிவோர்ஸ் கொடுக்க எப்படா மனசு வந்துச்சு? இன்னைக்கு மாறுவா, நாளைக்கு மாறுவான்னு நினைச்சு நம்பிக்கையோட இருந்தேனே. கடைசியில இவன் திருந்தவே மாட்டான் போலயே. என்னடா நீ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்ட. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. அம்மா 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 டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அம்மா அம்மா டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அம்மா ப்ளீஸ் மா ப்ளீஸ். எல்லாம் போச்சு பிரீத்தி, என்னால முடியல பிரீத்தி. இப்ப கூட 2 பேரும் சந்தோஷமா வாழணும் தானே கோவில போய் வேண்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள இப்படியா? அநியாயமா தமையோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே. இப்படி ஒரு மோசமானவனை வளர்த்து நானே உருவாக்கிட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன், பெரிய பாவம் பண்ணிட்டேன். தமைந்தி என்ன மன்னிச்சிடு. தமைந்தி. அம்மா ஐயோ அம்மா, அம்மா என்ன ஆச்சுமா? அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா என்னாச்சுக்கா? அக்கா அக்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை அவங்க உடம்புல இல்லம்மா, அவங்க மனசுல. மனசுல
கொஞ்ச நாளாவே அவங்க மன ரீதியா கடுமையான அழுத்தத்தில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய மென்டல் டிராமால இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவ்வளவு அன்கான்சியஸா இருக்கும்போது கூட எனக்கு வாழவே பிடிக்கல, ஊசி போட்டு கொன்னுடுங்கன்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. It seems she in high range of mental pressure. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் அவங்களோட பிளட் பிரஷர் லெவல் குறையவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஹையாவே இருக்கு. டாக்டர் இப்ப என்ன டாக்டர் பண்றது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்க அம்மாவுக்கு எப்படியாவது ட்ரீட் பண்ணுங்க டாக்டர். இங்க பாருங்க, இது அவங்க மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மருந்து மாத்திரையை கொடுத்து டெம்பரவரியா அவங்கள நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா நிரந்தரமா சரி பண்றதுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. டாக்டர் நீங்க சொல்றது புரியல டாக்டர். ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை பீஸ்ஃபுல்லான லைஃப். அவங்க திரும்பவும் டிஸ்டர்ப் ஆயிடவே கூடாது. அப்படி ஏதாவது அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி திடீர்னு அவங்க கோமா கூட போகலாம். We will miss her permanently. என்ன டாக்டர் சொல்றீங்க? இவ்ளோ சீரியஸான பிரச்சனையாவா இருக்கு அக்காவுக்கு? ஆமாங்க, இது உடம்புக்குள்ள நடக்கிற கண்ணுக்கு தெரியாத டேமேஜ். அவங்க ஹெவியா டிஸ்டர்ப் ஆகும்போது கண்டிப்பா இது மாதிரி நடக்கும். ஏற்கனவே எப்பாவது இது மாதிரி நடந்திருக்கா? ஆமா ஆமா டாக்டர், அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்போ அதேதான். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை சரி பண்ண பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் திரும்பவும் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு போயிடாம பாத்துக்கங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது நடந்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க உயிருக்கு ஆபத்தா கூட போகலாம். சோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. டாக்டர் வேணும்னா எங்க அம்மாவை ஃபாரின் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் ட்ரீட்மெண்ட் ஆர் வாட் எவர். இது கம்ப்ளீட்டா வேற ப்ராப்ளம். வாழவே பிடிக்கல, ஊசி போட்டு கொன்னுடுங்கன்னு தராங்க சார். புரியல உங்களுக்கு? she is in mental trauma. முதல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சார். ட்ரீட்மெண்ட்லாம் செகண்டரி தான். டாக்டர், அவங்க சரியாக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க என்ன வேணாலும் பண்றோம். இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட் மட்டும் தான். வேற எதுவும் பேசிக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் கூட அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க. ஓகே டாக்டர், அவங்கள பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனா எல்லாரும் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. ஓகே அண்ணி வாங்க அண்ணி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சந்தோஷினி, ஹாசினி, தக்ஷன், வைஷ்ணவி, சுபேஷ். ஏன் அங்கிள், உங்க பொண்ணு பேரு வைஷ்ணவி தானே? ஆமா. உங்க பொண்ணு வைஷ்ணவி இங்க வந்திருக்கா தெரியுமா? பாப்பா அக்கா சொல்லுதுன்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இருங்க வைஷ்ணவி, உங்க அப்பா அம்மா கண்ணுக்கு நீ வந்திருக்கிறது தெரியல. நீ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுமா? வைஷ்ணவி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிருக்கா. அத நான் சொன்னா வைஷ்ணவி இங்க வந்திருக்கிறத நீங்க நம்புவீங்களா? என்ன பாப்பா என்னத்தையோ வளருதுன்னு புரியாம பாக்குறீங்களா? அது சில ராசிக்காரவங்க கண்ணுக்கு இறந்தவங்க கூட தெரிவாங்களாம். பாப்பா கண்ணுக்கு ஏதோ பவர் இருக்குது போல. இது
அப்படியா பாப்பா சொல்ற? அப்படி இருந்தா கண்ணை மூடி நில்லுங்க. வைஷ்ணவி இறந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது போட்டிருந்த புது ஷூ ரொம்ப கால் வலிக்குது, இந்த ஷூ வேண்டாம், வேற வாங்கி தரீங்களான்னு கேட்டாளா? என்னம்மா? என்னாச்சு பாப்பா? அப்பா ரொம்ப பெயினா இருக்குப்பா. இந்த ஷூ வேண்டாம், வேற புது ஷூ வாங்கிட்டாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வைஷ்ணவி பாப்பா வீட்டுக்கு வரும்போது புது ஷூ ரெடியா இருக்கும். சரியா? பாய் பாய். பாய் பாய். ஆமா ஆமா, அதுதாம்மா நடந்துச்சு. கரெக்டா சொல்றம்மா. எப்படிமா உனக்கு இது தெரிஞ்சது? நீங்க தக்ஷனோட அம்மா தானே? ஆமா. தக்ஷன் இறந்த நாள் அன்னைக்கு தானே அவனோட பர்த்டே. நீங்க அவனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கா? 5 மணிக்கா? என்ன பம்பரம் லேசா கொடை செய்து? ஒண்ணு இல்லையே. 5 மணி 5 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சா போச்சு. 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது நீ இல்ல, குழந்தைங்க. குழந்தைங்களா? ஆமா. அப்போ அவங்கள எழுப்பி விடுற நீ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிக்க. 2 3 4 மணிக்கு எழுந்திரிச்சிரு. என்ன மறுபடியும் கொடை சாயுது? இல்ல அதெல்லாம் அசால்ட் தானே சொல்லிட்டேன்ல. நீங்க சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே முகம் கை கால கழுவிட்டு 5:30 மணி வரைக்கும் யோகா செய்யணும். 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் பசங்களை வாக்கிங் கூட்டிட்டு போகணும். 6:30ல இருந்து 7 வரைக்கும் படிக்க வைக்கணும். 7 மணிக்கெல்லாம் பசங்களை குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மாத்தி ஸ்கூலுக்கு கிளப்பி 7:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா டைனிங் டேபிளுக்கு வந்துடணும். 10 நிமிஷத்துல சாப்பிட்டு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பணும். 8:30 மணிக்கெல்லாம் அவங்கள ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு திரும்ப 3:30 மணிக்கெல்லாம் அவங்கள பிக்கப் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி 12 மணிக்கெல்லாம் அஞ்சலியை கூட்டிட்டு வரணும். இதுக்கே முடிச்சா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. பசங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள கை காலெல்லாம் கழுவ வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து அபிய டான்ஸ் கிளாஸ் கிளப்பி கூட்டிட்டு போனோம். கவினுக்கு ஃபுட்பால் கோச்சிங், காவியாவுக்கு பாட்டு கிளாஸ், அஞ்சலிக்கு ஜூம்பா கிளாஸ். எம்மா 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 அம்மா நிறுத்துமா. இப்ப நீ சுத்த கூடாது. இதுக்கப்புறம் தான் நீ நிஜமாவே பம்பரமா சுத்தணும். இதோட முடியல. திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு டின்னர் சாப்பிட வச்சுட்டு கரெக்டா 9 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிடணும். என்னம்மா இவ்வளவு பேசுன என்னைய விட நீ அதிகமா மூச்சு வாங்குறியம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் பண்ணிரலாம்ல? பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா வேலையும் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான். சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்னென்ன வேலைங்க இருக்குன்னு லிஸ்ட் இருக்கு, தரேன். இந்தா. இத நீயே பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க. இங்க என்ன மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறீங்க? பசங்க வீட்டு விட்டு ஓடுனது தப்பே இல்ல. ஏம்மா
மெதுவா பேசுமா, முதலாளி அம்மா காதுல விழுந்துற போது அப்புறம் வேலை போயிடும். லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோ. ஐயோ, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பசங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களா இந்து? அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேர்டேக்கர் வந்திருக்காங்க. பசங்க இனிமே சரியாயிடுவாங்கன்னு அம்மா நம்பிக்கையா சொல்றாங்க. பார்க்கலாம். பசங்க கேட்டு அதை நான் செஞ்சாதான் அதுக்கு வேல்யூவா இந்து? அவங்க கேட்காமலேயே அவங்க நல்லதுக்காக நான் செய்யற எதுவுமே அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. அப்படித்தானே? ஒரு நிமிஷம். இது சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருக்கிற அடையாளம். இப்போ இது நம்ம காதலுக்கான அடையாளம். இது என்னைக்கும் எப்பவும் என் கூடவே சேர்ந்திருக்கணும். இப்போ கட்டி விடுங்க. ஏன் இப்படி தாலி சம்பந்தம் இல்லாம கனவுல வருது? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. இந்தாங்க பணம், கார் சாவி. போங்க. ஏங்க இந்த ஜிமிக்கி கம்மல்? ஆமா, ஜிமிக்கி கம்மல். இப்ப என்ன அதுக்கு? இல்லங்க, அது என்னோட ஜிமிக்கி கம்மல். ஆஹா, நீங்க ஜிமிக்கி கம்மல்லாம் போடுவீங்களா என்ன? ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே முருகா.
ஏங்க விளையாடாதீங்கங்க. இந்த ஜிமிக்கி கம்மல் என்னோடதே தான், நான் வாங்கினது. ஏங்க வாங்க தானே செஞ்சீங்க, உட்கார்ந்து செய்யலல்ல நீங்க. ஆ? நீங்க ஏதோ செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கின மாதிரி நானும் கடையில போய் வாங்கியிருப்பேன்ல. ஆஹா. இல்லங்க, இந்த டிசைன் சத்தியமா வேற யாருக்குமே கிடைக்காது. ஓ, ஏன்னா இது ரொம்ப ரேரான டிசைன்ங்க. அது மட்டும் இல்ல, திஸ் இஸ் வெரி யூனிக். என்னங்க கதை விடுறீங்க? அது எப்படி ரேரான டிசைனா இருக்க முடியும்? அது எப்படிங்க ஒரே ஒரு யூனிக் டிசைன் இருக்க முடியும்? ஹலோ, அது மயில் ஜிமிக்கிங்க. ஆமா, ஒரு அட்டையில 12 ஜிமிக்கி இருந்தாலும் ஒவ்வொரு ஜிமிக்கிலையும் மயில் ஒவ்வொரு சைடு பாத்துட்டு இருக்க மாதிரியான டிசைன் இது. தலைய வளைச்சு மயில் வெக்கப்படுற மாதிரி இருக்கிற இந்த டிசைன் என்னோடது. அது நான் பர்டிகுலரா வாங்கினது. சத்தியமா இன்னொருத்தர் திருச்சியில இந்த மாதிரி டிசைன் வாங்கவே முடியாது. புரியுதா? சோ ப்ளீஸ், அது என்னோடதான், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஜிமிக்கிய வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே புடிங்கிட்டு போயிடுவீங்க போல இருக்கே. ஏங்க அது என்னோடதுங்க. அத நான் எனக்கு வேண்டிய ஒருத்தருக்காக வாங்கினது. வேற யார்கிட்டயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வேண்டிய ஒருத்தவங்களா? யார் அது? அது ஏங்க அதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏங்க இதே மாதிரியே நீங்க மயில் ஜிமிக்கி வாங்கிருக்கலாம், நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஆனா இதே போல ஜிமிக்கிய நானும் வாங்கிருக்கேங்க. இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லைங்க மேடம், இது என்னோடதுதான். சத்தியமா கொடுத்துருங்க. ஏங்க உங்க ஜிமிக்கிய வாங்கி என்ன செஞ்சீங்க? எங்க வீட்ல ஒரு இடத்துல பத்திரமா நான் வச்சிருந்தேன். ஓ, உங்க வீட்ல வச்சது எப்படி இங்க வரும்? நீங்க எங்க வச்சீங்களோ அங்கதானே போய் தேடணும். சரிங்க, நான் போய் பாப்பேன். அங்க இல்லைன்னா சத்தியமா நான் நேரம் இங்க தான் வருவேன். அப்ப நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும், சரியா? நீங்க போய் உங்க வீட்ல நல்லா தேடுங்க முருகன், அது அங்க கிடைக்காது. அதுக்காகலாம் நான் இதை தந்துட மாட்டேன். இதை நான் தான் வச்சுப்பேன். இது என்னோட ஜிமிக்கி கம்மல் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, இந்தாங்க பணம், கார் சாவி. போங்க. ஏங்க இந்த ஜிமிக்கி கம்மல்? ஆமா, ஜிமிக்கி கம்மல். இப்ப என்ன அதுக்கு? இல்லங்க, அது என்னோட ஜிமிக்கி கம்மல். ஆஹா, நீங்க ஜிமிக்கி கம்மல்லாம் போடுவீங்களா என்ன? ஐயோ, எனக்கு தெரியாம போச்சே முருகா. ஏங்க விளையாடாதீங்க. இந்த ஜிமிக்கி கம்மல் என்னோடதே தான், நான் வாங்கினது. ஏங்க வாங்க தானே செஞ்சீங்க, உட்கார்ந்து செய்யலல்ல நீங்க. நீங்க ஏதோ செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்கின மாதிரி நானும் கடையில போய் வாங்கியிருப்பேன்ல. இல்லங்க, இந்த டிசைன் சத்தியமா வேற யாருக்குமே கிடைக்காது. ஓ, ஏன்னா இது ரொம்ப ரேரான டிசைன்ங்க. அது மட்டும் இல்ல, திஸ் இஸ் வெரி யூனிக். என்னங்க கதை விடுறீங்க? அது எப்படி ரேரான டிசைனா இருக்க முடியும்? அது எப்படிங்க ஒரே ஒரு யூனிக் டிசைன் இருக்க முடியும்? ஹலோ, அது மயில் ஜிமிக்கிங்க. ஆமா, ஒரு அட்டையில 12 ஜிமிக்கி இருந்தாலும் ஒவ்வொரு ஜிமிக்கிலையும் மயில் ஒவ்வொரு சைடு பாத்துட்டு இருக்க மாதிரியான டிசைன் இது. தலைய வளைச்சு மயில் வெக்கப்படுற மாதிரி இருக்கிற இந்த டிசைன் என்னோடது. அது நான் பர்டிகுலரா வாங்கினது. சத்தியமா இன்னொருத்தர் திருச்சியில இந்த மாதிரி டிசைன் வாங்கவே முடியாது. புரியுதா? சோ ப்ளீஸ், அது என்னோடதான், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஜிமிக்கிய வர்ணிக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே புடிங்கிட்டு போயிடுவீங்க போல இருக்கே. ஏங்க அது என்னோடதுங்க.
அதை நான் எனக்கு வேண்டிய ஒருத்தருக்காக வாங்கினது. வேற யார்கிட்டயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வேண்டிய ஒருத்தவங்களா? யார் அது? அது ஏங்க, அதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏங்க, இதே மாதிரியே நீங்க மயில் ஜிமிக்கி வாங்கிருக்கலாம், நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன். ஆனா இதே போல ஜிமிக்கிய நானும் வாங்கிருக்கேங்க. இதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லைங்க மேடம், இது என்னோடதுதான். சத்தியமா கொடுத்துருங்க. ஏங்க, உங்க ஜிமிக்கி வாங்கி என்ன செஞ்சீங்க? எங்க வீட்ல ஒரு இடத்துல பத்திரமா நான் வச்சிருந்தேன். ஓ, உங்க வீட்ல வச்சது எப்படி இங்க வரும்? நீங்க எங்க வச்சீங்களோ அங்கதானே போய் தேடணும். சரிங்க, நான் போய் பாப்பேன். அங்க இல்லைன்னா சத்தியமா நான் நேரம் இங்க தான் வருவேன். அப்ப நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும். சரியா? நீங்க போய் உங்க வீட்ல நல்லா தேடுங்க முருகன். அது அங்க கிடைக்காது. அதுக்காகலாம் நான் இதை தந்துட மாட்டேன். இதை நான் தான் வச்சுப்பேன். இது என்னோட ஜிமிக்கி கம்மல் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயரே, நாங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நல்ல நேரம் போயிட்டே இருக்குல்ல, சீக்கிரம் பத்திரிகையை படிக்க ஆரம்பிங்க. சீனு, அவதான் இந்த வீட்டு பொண்ணு. இங்க இருக்கிறவங்க அவளை பேச விடாம வளர்த்துட்டாங்க. அப்பாவை எதிர்த்து பேச முடியாத ஒரு பயந்த பொண்ணு. அவளால வாயை திறக்க முடியாதுடா. நீ தான் பேசணும். தைரியமா பேசு. பேசு சீனு. மாயா, நான் பேசுறது உனக்கு கேட்காதுன்னு எனக்கு தெரியும். என்னால மனசுக்குள்ள மட்டும்தான் புலம்பிக்க முடியும். நீ நிறைய டைம் என்கிட்ட கேட்டும் நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன். காரணம், என் காதலை உன்கிட்ட சொல்ல காலம் எனக்கு நேரம் கொடுக்கல. எனக்கும் இந்த நிச்சயதார்த்தம் பிடிக்கல தான். ஆனா மாமாவை மீறி என்னால என்ன பண்ண முடியும்? இப்ப கூட கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாவது நடந்து இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போகாதான்னு. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நிச்சயதார்த்த ஓலைய படிக்க போறேன். நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2024 வருடம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதியும். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் சார். ஊருக்கே நியாயம் சொல்றவன் என் பையன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள போலீஸ் எல்லாம் வரக்கூடாது. இந்த ஊரை பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. இங்க ஒரு விருப்பமில்லாத கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கோம். அப்படிங்களா? எங்க வீட்ல ஒரு முக்கியமான விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். ஊர் பெரியவங்களை வச்சு பஞ்சாயத்துல என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். எங்களை மன்னிச்சிருங்க சார். அந்த விருப்பமில்லாத கல்யாணம் நடக்கிறது வெளியில இல்ல, உங்க வீட்ல தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள்
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யாராவது கால் பண்ணி தப்பா சொல்லிருப்பாங்க, அதுக்காக நேரம் இங்க வந்து விசாரிப்பீங்களா? நிச்சயதார்த்தம் நடக்க போகுது சார், என்ன ஏதுன்னு நீங்க விசாரிக்க மாட்டீங்க? சார், எங்க வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது பிடிக்காம யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. யார் கால் பண்ணாங்களோ அவங்கள போய் விசாரிங்க சார். சார், அந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்கள போய் நீங்க விசாரிக்க வேண்டியதானே சார்? எதுக்காக சார் இங்க வந்தீங்க? மச்சான், அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஐயரே, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, நீங்க பத்திரிகையை வாசிக்க ஆரம்பிங்க. சார், அந்த போன் வந்ததே இந்த வீட்ல இருந்து தான். ஐயோ, என்னம்மா அது? பாவி, இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே உனக்கு தெரியலையா? இதுக்கு நீ லவ் பண்ற விஷயத்த வீட்லயே சொல்லிருக்கலாமே. இப்படி போலீஸ் கிட்ட சொல்லி எதுக்காக சிக்கலாக்கிட்ட? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இந்த வீட்ல இருந்தா போன் கால் வந்துச்சு. பேசினது ஒரு பொண்ணு. சார், ரெண்டு குடும்பமும் ஒத்துக்கிட்டு தான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். சார், ரெண்டு குடும்பத்தையும் கேட்டீங்க, சரி. மாப்பிள்ளை பொண்ணை கேட்டீங்களா? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? சார், சார் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள கேட்காம எப்படி நாங்க நிச்சயம் பண்ணுவோம்? சார், நீங்க பஞ்சாயத்துல பல பேருக்கு நியாயம் சொல்ற ஆளு. நாங்க எங்க கடமையை தான் சார் செய்யறோம். அதுக்குன்னு என்ன சார் சும்மா பேசிட்டே போறீங்க? பாருங்க, உங்க கடமையை நீங்க செய்யுங்க. சம்பந்தப்பட்ட பொண்ணு பையன் கிட்ட விசாரிங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு யாருக்கும் பயப்படாம சொல்லுங்க. இந்த நிச்சயதார்த்தம் என்னோட முழு சம்மதத்தோட தான் நடக்குது. ஐயோ, உண்மை தெரிஞ்சு தனா மாட்டிக்க போறாளே. இத பொறுமையா அவளே அப்பா கிட்ட எடுத்து சொல்லியிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காதே. போன் பண்ணி இப்படி சொதப்பிட்டாளே. ஷோ, என்ன பண்றது? உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு இப்ப நடிச்ச? இத பாரு, இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அதுவும் 2 வாட்டி அடிக்கிற. எதுக்கு அடிக்கிறாங்க? இப்படி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஃபர்ஸ்ட் ஒன், நீ சுபாஷ் அடிச்சதுக்காக. செகண்ட் ஒன், நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ ஸ்மோக் பண்ணதுக்காக. காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு கட்டுப்பாடு வேணும். ஆஃப்டர் ஆல், ஒரு சிகரெட்காக உன் கண்ட்ரோலை லூஸ் பண்ற. உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. நீ பெருசா சாதிச்சிட்டியா? அந்த சீதாவுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டியா என்ன? சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும். இனிமே சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நீயும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுன. இப்ப திரும்பவும் பண்ணா வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் இட்? நான் ஸ்மோக் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஆள் வந்து என்ன கட்டி கட்டி பிடிக்கிறான். நானும் அர்ச்சனாவும் ஒன்னா. பொண்டாட்டின்னு நினைச்சு
கட்டி பிடிச்சிருப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எனக்கு அப்படி இரிட்டேட்டிங்கா இருக்கு, அருவருப்பா இருக்கு. ஆமா, ரூமுக்குள்ள நான் டோரை லாக் பண்ணிட்டு தான் ஸ்மோக் பண்ணேன். உனக்கு எப்படி தெரிஞ்சது? தெரியும், உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக என் வயசு என்ன, உன் வயசு என்ன? கை நீட்டுவியா? எங்க இப்ப அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம், அடின்னு சொல்றேன்ல, அடி. வெளியே இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும்ல. ஜெயிலுக்குள்ள போனோம்னா யூ விஷ். இன்னொரு முறை நீ ஸ்மோக் பண்றத பார்த்தேன், கொன்னுடுவேன். நீயும் நானும் என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னு சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அந்த சீதா. we have to be careful. இந்த வீட்ல உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே நீ கல்பனாங்கிற விஷயம் தெரியாது. நீ தெரிய வச்சிடாத. எனிவே, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் தப்பிச்சிருவேன், பட் உன்னை விட மாட்டேன். இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. என்னவா இருக்கும்? அந்த மொபைல்ல அப்படி என்ன இருக்கும்? அதை பார்த்து ஏன் அர்ச்சனா பயப்படுறாங்க? இதை விடக்கூடாது, கண்டுபிடிக்கணும். அந்த மொபைல் ஆட்டையை போட்டு அதுல என்ன இருக்கு, அர்ச்சனா ஏன் பயப்படுறாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க என் மெயிலுக்கு அனுப்பின எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்குது. அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. மாயா, இது எல்லாத்தையும் என்னோட டேபிள்ல வை. ஓகே சார். இந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். ஓகே சார். எதுக்கு அங்கிள் இந்த டார்ச்சர்? அவர் பண்ணதுதான் இவரும் பண்ண போறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் கேஸ்ல வேற என்ன டெவலப்மெண்ட் வந்துட போகுது? மாப்பிள்ள, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, மிஸ்டர் ரெட்டி சாதாரண ஆள் இல்ல. பல கண்டுபிடிக்க முடியாத கிரைம்ஸை தன்னோட புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, வெயிட். மிஸ்டர் ராஜசேகர், இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு கைரேகை தான் இருக்கு. நீங்க அனுப்பிச்ச கைரேகையோட, அதாவது சீதாவோட கைரேகையோட 100% மேட்ச் ஆகுது. இதுல வேற ஏதாவது கைரேகை இருக்கா? இன்னொரு தடவை கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இது மாப்பிள்ள கேஸ். மிஸ்டர் ராம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? இந்த பேப்பர் வெயிட் எடுத்து அப்படி வைங்களேன்.
ஒன்றும் கனமாக இருக்காது, ரொம்ப லேசாக தான் இருக்கும். எடுத்து வைங்க. இப்போ திரும்ப மறுபடியும் அதை எடுத்த இடத்துலயே வைங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்க, ஒரு மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, சிக்கிக்கிட்டமேன்னு தோணுதா? என்ன பண்றது, சிக்கிக்கிட்டீங்க, மாட்டின்னு தான் ஆகணும். எடுத்து வைங்க. தேங்க்ஸ். இப்போ ஒரே பொருளை 2 முறை நீங்க எடுத்து வச்சீங்க. அப்போ இதுல என்ன ஆகணும்? உங்களோட கைரேகை 2 முறை இதுல பதிவாயிருக்கணும். போன முறை எடுத்த அதே மாதிரி அதே இடத்த பிடிச்சி உங்களால இன்னொரு முறை எடுத்து வைக்க முடியாது. உங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே எடுத்து வைக்க முடியாது. அதனால 2 இடத்துலையும் உங்க கைரேகை பதிஞ்சிருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பொருளை நீங்க 2 முறை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். முதல் முறையா துப்பாக்கியை எடுத்து சுட்ட சீதா 2வது முறை துப்பாக்கியை தொடவே இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலை காட்டு, காலை தூக்கி மேல வைமா. ஏன் அம்மாடி, தூக்கி வைமா சொல்றேன். எடுத்து வைமா. காலை தூக்கி வைமா. ஐயோ வேண்டாமா. குடு. அம்மா என்னம்மா பண்றீங்க? பத்தாமா? இந்த 10 போடும்போது கால்ல ஈரம் இருக்க கூடாது, அதான் தொடச்சு விடுறேன். நானே தொடச்சுக்கிறேம்மா, நீங்க விடுங்க. பரவாயில்ல, நீயும் என் பொண்ணு மாதிரி. இதுல என்ன இருக்கு? இவ 10 போட்டா கால் எலும்பு முறிஞ்சிருந்தாலும் சரியா போயிடும். அவ்வளோ நல்லா பண்ணுவா. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் இவகிட்ட வந்துதான் 10 போட்டுக்குவாங்கன்னா பாத்துக்கங்களேன். உங்களுக்கு வைத்தியெல்லாம் தெரியுமாமா? எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அத நான் 4 பேருக்கு பண்றேன், அவ்வளவுதான். இது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் லேசா சத சுளுக்கு பிடிச்சிருக்கு. இந்த 10 போட்டா காலையில நல்லா நடப்ப, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நீ உன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருப்பியா? தாலி பறிச்சிட்டாங்கன்னு துடிச்சு போயிருச்சுல, பாசம் இல்லாமையா? எல்லாம் உன்ன மாதிரி தான், புருஷன் மேல உசுரே வச்சிருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க. எப்ப என்ன பேசணும்னு தெரியவே தெரியாதா? என்ன தம்பி, அப்படிதானே? ஆமா, அவளுக்கு நான் தான் உயிர். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைப்பா. அப்படியா? ஆமா, குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காலை காட்டு, காலை தூக்கி மேல வைமா. ஏன் அம்மாடி தூக்கி வைமா சொல்றேன். எடுத்து வைமா. காலை தூக்கி வைமா. ஐயோ வேண்டாமா. குடு. ம். அம்மா என்னம்மா பண்றீங்க? பத்தாமா? இந்த 10 போடும்போது கால்ல ஈரம் இருக்க கூடாது, அதான் தொடச்சு விடுறேன். நானே தொடச்சுக்கிறேம்மா, நீங்க விடுங்க. பரவாயில்ல, நீயும் என் பொண்ணு மாதிரி. இதுல என்ன இருக்கு? இவ 10 போட்டா கால் எலும்பு முறிஞ்சிருந்தாலும் சரியா போயிடும். அவ்வளோ நல்லா பண்ணுவா. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் இவகிட்ட வந்துதான் 10 போட்டுக்குவாங்கன்னா பாத்துக்கங்களேன். உங்களுக்கு வைத்தியெல்லாம் தெரியுமாமா? எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அத நான் 4 பேருக்கு பண்றேன், அவ்வளவுதான். இது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் லேசா சத சுளுக்கு பிடிச்சிருக்கு. இந்த 10 போட்டா காலையில நல்லா நடப்ப, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். நீ உன் புருஷன் மேல ரொம்ப பாசமா இருப்பியா? தாலி பறிச்சிட்டாங்கன்னு துடிச்சு போயிருச்சுல, பாசம் இல்லாமையா? எல்லாம் உன்ன மாதிரி தான். புருஷன் மேல உசுரே வச்சிருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க. எப்ப என்ன பேசணும்னு தெரியவே தெரியாதா? என்ன தம்பி, அப்படிதானே? ஆமா, அவளுக்கு நான் உயிர். என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைப்பா. அப்படியா? ஆமா, குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.